ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைமலை நகர் சிப்காட்க்கு நியர்பையில் இருக்குன்றதுனால இதில் நிறைய பேர் வந்து வீடு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி எடுத்து கம்பெனி எம்ப்ளாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனி பஸ்ஸே வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு இங்கேருந்து அவங்களுக்கு சிப்காட் உள்ள பஸ்ஸு பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க எம்ப்ளாயிஸை. இந்த வீட்டோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1607 ஸ்கொயர் ஃபீட் சைஸும், யூடிஎஸ் வந்து 994 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் இதில் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும் போதும் 100% வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைமல் நகர். மறைமல் நகரில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ரீசேல் அப்பார்ட்மெண்ட் 3 BHK 3 டாய்லெட் வந்திருக்குங்க. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷன்லேருந்து கரெக்டாக மறைமல் நகர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடை சேல்ஸுக்கு கொடுத்துருக்கவங்க வந்து ஒரு டேரக்ட் ஓனர் தான். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் அவங்களோட டேரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்காகயாவது நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு 2 லொக்கேஷன் வழியாக வரலாம். ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைமல் நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சிப்காட் ரோடு சொல்லுவாங்க. அந்த சிப்காட் ரோடு வழியாக வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் டெட்டில் ரைட் கட் பண்ணுவீங்க. கூடலூர் போட ரோடுன்னு சொல்லுவாங்க. அதில் ரைட் கட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து கரெக்டாக ஒரு 800 மீட்டர்ஸில் கோகுலாபுரம் என்ட்ரன்ஸ் வரும். அந்த என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்துலேயே தான் கோல்டன் கவுண்டி அப்படின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இந்த லொக்கேஷன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொரு வழி அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சிங்கப்பெருமான் கோவிலுக்கு முன்னாடியே செங்குன்றம் சொல்லுவாங்க. அந்த லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா கோகுலாபுரம் என்ட்ரன்ஸ் வந்துடும். அந்த கோகுலாபுரம் என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்தில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைமல் நகர் சிப்காட்க்கு நியர்பையில் இருக்குன்றதுனால இதில் நிறைய பேர் வந்து வீடு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி எடுத்து கம்பெனி எம்ப்ளாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனி பஸ்ஸே வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு இங்கேருந்து அவங்களுக்கு சிப்காட் உள்ள பஸ்ஸு பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க எம்ப்ளாயிஸை. நிறைய வீடுங்க வந்து அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் நீங்கள் வந்து வீடு எடுத்து ரெண்டலாக கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி சிப்காட்டில் ஒர்க் பண்ணுறவங்களும் இண்டிவிஜுவலாக ஃபேமிலியோட ரெண்டலாக கூட இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு இருந்துட்டு வராங்க. அதனால் வீடு ரெண்டல் பர்பஸ்க்கும் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். அதே மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரோடு எல்லாமே நல்லா ப்ராட் ரோடாக கொடுத்துருக்காங்க. 24/7 செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிசிடிவி இருக்குது. பார்க்கு செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கேட்டட் கம்யூனிட்டின்றதுனால உங்களுக்கு எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், ஹவுஸ் கீப்பிங் எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்பார்ட்மெண்ட் உள்ளேயே ஒரு விநாயகர் கோவிலும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே உங்களுக்கு கார் பார்க்கிங் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1607 ஸ்கொயர் ஃபீட் சைஸும், யூடிஎஸ் வந்து 994 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் இதில் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும் போதும் 100% வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறைமல் லொக்கேஷனில் வீடு தேடிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடு போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடு பார்க்கறதுக்கு வந்து மேலே வந்தாச்சு. இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஃப்ளோர் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான். ஃபஸ்ட் ஃப்ளோரில் டோட்டலாக உங்களுக்கு 4 வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. நமக்கு வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஃபேமிலி இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் இருக்காங்க. ஸோ ரெண்டல் பர்பஸ் பொறுத்த வரைக்கும் இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. வாங்க நம்ம வீடு போய் பார்ப்போம். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டோர் எல்லாமே உங்களுக்கு டீக்குட் டோராக தான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து நம்ம ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த பார்ட் வந்து உங்களுக்கு இபி செக்ஷனுடைய போர்டு வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம அப்படியே உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸான ஹால் கம் டைனிங்கோட உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் வந்து யூபிவிசி விண்டோ வந்து நல்லா ஸ்பேஷியஸான யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக அந்த பக்கம் டைனிங்கும், இந்த பக்கம் வந்து உங்களுக்கு டிவி செக்ஷன் வந்து இந்த ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சோஃபா செட் வந்து இந்த லொக்கேஷனில் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி இந்த பார்ட் வந்து டைனிங் ஏரியா, நீங்கள் மேபி இந்த பக்கம் கூட டைனிங் ஏரியா வச்சுக்கலாம், இல்லை இந்த சைடில் கூட வச்சுக்கலாம். ஷோகேஸ் வைக்கிறதுக்கும் இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு உண்மையாகவே வேற லெவலில் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஹாலில் ஒரு பால்கனி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லைடிங் டோரோட பால்கனியும் நல்லா ஸ்பேஷியஸான பால்கனி தான் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைமிங்கில் ரிலாக்ஸேஷனாக உட்காந்து பேசுறதுக்கு உண்டான சைஸில் பால்கனி நல்லா ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பால்கனிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போய் பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உள்ளே என்ட்ரி ஆனோடனே பெயிண்டிங் 2 பக்கம் டிஃப்ரெண்ட் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்டீரியர் ஒர்க் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உள்ள கபோர்டு எல்லாமே இன்டர்னலாகவே உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வென்டிலேஷனுக்கு நல்லா ஸ்பேஷியஸான யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே வெளியே போகலாம். ஸோ வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு காமன் பாத், இந்த வீட்டுக்கு உண்டான காமன் பாத் வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ எக்ஸாஸ்ட் ஃபேனோட கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த ஏரியாவில் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்து வச்சுருக்காங்க மேலே. ஸோ நம்ம உள்ள என்ட்ரி ஆகிறோம்னாங்க இந்த லேஃப்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் டோர் வந்து க்ளோஸில் இருக்குது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனருக்கு வந்து சாவி வாங்கிட்டு வரும்போது கிச்சன் டோர் உடைய சாவி வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம வந்து உள்ளே என்ன எல்லாம் இருக்குன்றதை ஆல்ரெடி ஓனர்கிட்ட ஒரு கிளிப்பு கேட்டிருக்கோம், அவங்க அமைச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிளிப் வந்து நம்ம வீடியோவில் போடலாம். ஸோ உள்ள கிச்சனில் என்ட்ரி ஆனோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான கிச்சன் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிச்சனில் ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க, வீடியோவில் பார்த்தா தெரியும். அதுலேருந்து அப்படியே வெளியே ஒரு கிச்சன்லேருந்து ஒரு வெளியே பால்கனி கொடுத்துருக்காங்க. அந்த பால்கனி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷினோடைய ப்ரொவிஷன் வந்து அந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம செகண்ட் பெட்ரூம் போகலாம் வாங்க. ஸோ செகண்ட் பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்க. உள்ள மாஸ்டர் பெட்ரூமில் வெளியே என்ட்ரி ஆனோடனே நல்லா ஸ்பேஷியஸான பெட்ரூம், கிங் சைஸ் பெட்ரூம் வந்து நம்ம இதில் ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரெண்டு பக்கமும், இந்த பக்கமும் அந்த பக்கமும் உங்களுக்கு வந்து உடன் கபோர்டு உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ வென்டிலேஷன் பொறுத்த வரைக்கும் யூபிவிசி விண்டோ நல்லா ஸ்பேஷியஸான யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி முக்கியமான விஷயம், இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மறைமலை நகர், மகேந்திரா வேல் சிட்டி, சிப்காட்டில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் இந்த அப்பார்ட்மெண்ட் ரெண்டலில் இருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட் சேல்ஸ்க்காக தான் இந்த வீடு வந்து இமீடியட்டாக சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸான அட்டாச் பாத்ரூம் வந்து உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம வந்து தேர்ட் பெட்ரூம் போகலாம் வாங்க. ஸோ தேர்ட் பெட்ரூம் உள்ள என்ட்ரி ஆகியுமே நல்லா ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க. பெட்ரூம் சைஸஸ் எல்லாமே நல்லா ஸ்பேஷியஸான சைஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கபோர்டும் உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாச் பாத்ரூம் இதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ எல்லாமே இதில் உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த மறைமலை நகர் சிப்காட் லொக்கேஷனில் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நம்ம வாங்கி ரெண்டலுக்கு விடணும், இல்லை கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஆஃபீஸ் கம்பெனிஸ் வந்து சில கம்பெனி வந்து அப்பார்ட்மெண்ட்டில் கெஸ்ட் ஹவுஸ் பர்ச்சேஸ் பண்ணி கம்பெனி ஸ்டாஃப்க்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வீடாக கூட இதை நம்ம ப்ரொவிஷனாக வச்சுக்கலாம். இல்லை கேட்டட் கம்யூனிட்டி, ஒரு பெரிய கம்யூனிட்டியில் இந்த உள்ள நாங்கள் பார்த்த வரைக்குமே நிறைய வந்து மறைமலை நகர் சிப்காட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய நிறைய எம்ப்ளாயிஸ் கார்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே பார்த்துருந்தோம். உங்களுக்கு கீழே வீடியோவில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அப்பார்ட்மெண்ட்டு. திருப்பி வீட்டோட சைஸ் சொல்கிறேன், 1607 ஸ்கொயர் ஃபீட், 3 BHK 3 டாய்லெட் வீட்டோட சைஸ். அதே மாதிரி யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 994 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீட்டோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 48 lakhs வந்து கோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா 100% வரைக்கும் லோன் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வீட்டை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் நம்புறேன். அதே மாதிரி இந்த வீட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் டேரக்ட் ஓனர் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மறைமலை நகர் லொக்கேஷனில் வீடு தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.